2029 வந்து மையமா வச்சு ஒரு பெரிய ஆபரேஷன் லோட்டஸ் அப்படின்ற பேர்ல டெல்லியில ஒரு பிளான் நடக்குது. இது என்ன பிளான்? எதை நோக்கி இது நகர்ந்து கொண்டிருக்கு? இது யாருக்கெல்லாம் ஆபத்தா முடிய போகுது? இது வந்து ரொம்ப நாளாவே இந்த பிளான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. 2014 மோடி அரசாங்கம் ஜெயிச்சதுக்கு பிறகு 2வது முறையா அவங்க ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா? 2019 தேர்தலுக்கு வராங்க பார்த்தீங்களா? அப்புறந்தே ஒரு பெரிய முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. எப்படியாவது வந்து இந்த வேலைகள்லாம் முக்கியமான சில வேலைகளை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஒர்க் எல்லாம் அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்க காஷ்மீர் இஷ்யூவா இருக்கட்டும், காஷ்மீருக்கான சிறப்பு அதிகாரத்தை ரத்து பண்ணது, பாபர் மசூதியை வந்து அந்த இடிச்ச இடத்துல ராமர் கோயிலை கட்டினது, இது மாதிரி முக்கியமான விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இப்போ கான்ஸ்டியூஷனா சில விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும், இல்ல சிஏஏ சட்டங்களா இருக்கட்டும், இது இல்லாம இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், மாநில அதிகாரங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக இவங்க கொண்டு வரப்போட டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரைவா இருக்கட்டும், இல்ல ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி தான் பண்ண முடியும். அவங்க 24ல அவங்களுக்கு ஓரளவுக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்க தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தலாம், எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி 2/3 வந்துடலாம் அப்படின்லாம் பிளான் போட்டாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப 29க்குள்ள இதுல முக்கியமா டீலிமிட்டேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க படிப்படியாக சில ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றாங்க. எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி? இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மாநிலத்துல மாநில எதிர்கட்சிகள் இருந்துடக்கூடாது. இப்ப 2 ஃபேக்டர் தான். எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது. பாஜக ஒரு பிரதான கட்சி, பாஜகவுக்கு ஆப்போசிட்டா காங்கிரஸ் இல்ல மாநில கட்சிகள் 2 தானே இருக்கும். ஆமா. மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்த காலி பண்ணிட்டா அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். ஏன்னா காங்கிரஸ் அங்க இல்ல பெரும்பாலும் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து நிறைய வேலைகளை செய்யறாங்க. அதுல குறிப்பாக இப்ப லோக்சபால வந்து 293 எம்பிக்கள் வந்து என்டிஏ கூட்டணி இருக்கு. அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 362 வேணும். 54 எம்எல்ஏ வந்து எம்பிக்கள் வந்து லோக்சபால ஷார்டேஜா இருக்கு. இந்த 54 எப்படி இமீடியட்டா பெறுறது அப்படிங்கறது அவங்களுடைய ஒரே பெரிய இலக்கு. நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க எவ்வளவு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா வெறும் 773 எம்எல்ஏக்கள் தான் வச்சிருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதாவது 2013-14 நான் சொல்ல வரேன். இப்ப 2024 இந்தியா முழுக்க 1798 எம்எல்ஏக்கள் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3500க்கு மேல நேரடியாக பாஜக மட்டுமே. ஆமா. அப்போ இந்த எம்எல்ஏக்களை ஏன் நம்ம கணக்கு சொல்றோம்னா, இந்த எம்எல்ஏக்களின் அடிப்படையில தான், இந்த ரேஷியோவின் அடிப்படையில் தான் எம்பிக்கள் ராஜ்யசபாவுக்கு வருவாங்க. ஸோ ராஜ்யசபாலையும் அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மை. இப்போ லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 293 இருக்கு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சு 20 பேர்த்த உள்ள கொண்டு வர்றாங்க. 20லிருந்து 25 வரைக்கும் உள்ள வரலாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 20 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 313 இப்போ கன்ஃபார்மா இருக்கு. இது 320 வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. இது 320 வரைக்கும் போச்சு அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி, பாராளுமன்றத்துல எந்த சட்டத்தை 1/3 சிம்பிள் மெஜாரிட்டி, மாநிலவையில அவங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கும். லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 1/3. சபால இருக்கக்கூடிய லோக்சபால பாராளுமன்றத்தில் வந்திருக்கக்கூடியவங்கள 1/3 இருந்தாலே சிம்பிள் மெஜாரிட்டி. ஆல்மோஸ்ட் 272 அது அவங்களுக்கு இருக்கு. ஆனா 2/3 மெஜாரிட்டி அப்படின்னா மொத்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல 2/3 ஆதரவு கொடுக்கணும் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 362 வேணும் அவங்களுக்கு. ஸோ இப்ப திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸை வந்து அவங்க வந்து மாநிலத்திலையும் உடைச்சிட்டாங்க, அதே போல டெல்லியிலையும் உடைச்சிட்டாங்க. மாநிலத்துல உடைச்சு எம்எல்ஏக்களை கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு எம்பிக்களை உருவாக்குறதுக்காக. டைரக்டா லோக்சபால உடைச்சது எதுக்கு அப்படின்னா இது மாதிரியான சட்டங்கள் ஆதரவு தெரிவிச்சு லோக்சபால ஓட்டு போடுறதுக்காக. எல்லா இடத்துலயுமே இந்த டியூவல் கேம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 362 வேணும், ஷார்டேஜ் இப்ப வெறும் 49 தான். இதே போல ராஜ்யசபால 135 இருக்கு அவங்களுக்கு. இந்த நவம்பருக்குள்ள 145 இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டே இருக்காங்க இல்லையா பல்வேறு கட்சிகள்ல இருந்து. இப்படி வரக்கூடிய எம்எல்ஏக்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 145 வரைக்கும் கொண்டு வந்துட முடியும். ஆனா மெஜாரிட்டி 165 வேணும், 18 ஷார்டேஜ் ஆகும். ஸோ ராஜ்யசபால 18 ஷார்டேஜ் ஆகுது, லோக்சபால 49 ஷார்டேஜ் ஆகுது. இந்த 2 ஷார்டேஜையும் எப்படியாவது சமன்படுத்திடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கா இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சியை உடைச்சு உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி. 1951 பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவினுடைய முதல் தேர்தலையே தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. நான் சொல்றது மெட்ராஸ் பிரசிடென்சியில காமராஜர் வந்து முதலமைச்சராக வரும்போது அவருக்கு முதலமைச்சருக்கான அந்த மெஜாரிட்டி கிடைக்காம அன்னைக்கு காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக ஜெயிச்சிருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிகிட்ட 8 எம்எல்ஏ இருந்துச்சு. தமிழ்நாடு தொழிலாளர் கட்சிகிட்ட வந்து ஒரு 4 எம்எல்ஏ இருந்துச்சு.
இந்த தமிழ்நாடு தொழிலாளர் கட்சி 4 எம்எல்ஏ சப்போர்ட் வந்து காமராஜர் கொடுத்தாங்க, எஸ்எஸ் ராமசாமி படையாச்சியாரனுடைய கட்சி. ஸோ இந்த கட்சியினுடைய உதவியால தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தான் வந்துச்சு. ஸோ அந்த சப்போர்ட்ல தான் வந்து ஆட்சி அமைச்சாங்க. இந்தியா முழுக்க 67 கிட்டத்தட்ட 16 மாநிலத்தில் காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி கிடைக்காதப்போ வேற கட்சியிலிருந்து ஆட்களை தூக்கும் போது இதே போல பணம் தர்றேன் பதவி தரேன்னு சொல்லி தான் உள்ள கூப்பிட்டாங்க. சில பேருக்கு முதலமைச்சர் பதவி எல்லாம் கூட கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே ஸ்ட்ராட்டஜி தான் 2014க்கு பிறகு மோடி அரசாங்கம் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா நான் சில விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புறேன். 2016 பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல கிட்டத்தட்ட 47 காங்கிரஸ் எம்எல்ஏ 43 பேர்த்த தூக்குனாங்க. ஏன் 43 பேர்த்த தூக்குறாங்க அப்படின்னா 2/3 தூக்கணும் ஒரு பார்ட்டில இருந்து. ஆமா, அப்பதான் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவங்க மேல பொருந்தாது. கட்சி தாவல் தடை சட்டம் 67 இல்ல, 1985 வந்துருது. ராஜீவ்காந்தி காலகட்டத்துல வந்துருது. 85 வரும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு 1/3 எடுத்தாலே போதும். சரி, பிற்பாடு 92ல அது வந்து அமெண்ட் பண்ணப்படுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு அது வந்து 52nd அமெண்ட்மெண்ட், இது வந்து 91 அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல. இந்த 91 அமெண்ட்மெண்ட் படி 2/3 இருக்கணும், இருந்தா தான் ஒரு கட்சி வந்து அப்படியே அக்செப்டபிளா இருக்கும். இல்லைன்னா வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில அவங்களுடைய இப்ப ரீசெண்டா அதிமுக இருந்து கேட்டாங்களே 32 பேரோட வா, இல்லைன்னா வராத. ஏன் அப்படின்னா நீங்க 32 பேர்த்தோட போயிட்டு நான் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு என்கிட்ட தான் இருக்கு, கட்சி என்னோடதுதான், அது மட்டும் இல்லாம சின்ன எனக்கு தான் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இதைத்தான் மகாராஷ்டிராலையும் பண்ணாங்க. இப்போ ஒரு வாரமா எங்க வெஸ்ட் பெங்கால்ல இதான் நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல 200 இடத்துல பாஜக ஜெயிக்குது, 208 இடத்துல. திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடத்துல ஜெயிக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி தோத்ததுனால வேற ஒருத்தரை எதிர்கட்சி தலைவரா போடுறாங்க. அதே சமயத்துல கட்சியினுடைய தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திரு மம்தா பானர்ஜியினுடைய மருமகனான அபிஷேக் பானர்ஜி வந்து உட்கார்றாரு. இதுல என்ன நடக்குது அப்படின்னா அபிஷேக்கினுடைய தலைமையை இவங்க ஏத்துக்கல, மம்தாவினுடைய தலைமையை ஏத்துக்கல. 80 எம்எல்ஏல கிட்டத்தட்ட 50 பேர் பிரிஞ்சு போய் என்டிஏக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டான். நான் தாண்டா கட்சின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதே போலதான் 27 எம்பியை வச்சிருந்தாங்க டெல்லியில மம்தா. இப்ப 25 எம்பி, கிட்டத்தட்ட 20க்கு மேல எம்பி, 2/3 வந்து மம்தா எனக்கு தலைவர் கிடையாது அவங்க தனியா போறான். சோ அவங்க இவனு ஸ்பீக்கர் பாக்குறான், அங்க லோக்சபா ஸ்பீக்கராங்க. காங்கிரஸ் இப்போ ஒரு கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணி ஒரு இது நடந்துச்சு பாத்தீங்களா மீட்டிங், இதுல மம்தாக்கு போக விருப்பம் இல்ல. இருந்தாலும் அவங்க ஏன் போறாங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸோட ஃபேஸ் நான் தான் அப்படின்னு காட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த கூட்டத்துக்கே அவங்க போறாங்க. ஆனா இதையும் மீறி அவங்க என்ன பண்றாங்க, நீ காட்டுறதுக்காக நாங்க ஒத்துக்க முடியாது, நாங்க தான் இங்க என்கிட்ட தான் இத்தனை எம்பிகள் இருக்காங்க, என்கிட்ட இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு அவங்க தனியா ஒரு ரூட்ல போயிடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தனி ரூட்ல போனவன் இந்தியா அலையன்ஸுக்கு வரல, இந்தியா அலையன்ஸ். அப்ப காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணிய எவ்வளவு தூரம் அவங்களே சொந்தமா சல்லியா நொறுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம்னா 2016 நான் சொன்ன பாத்தீங்களா அருணாச்சல பிரதேசத்துல 47 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 43 பேர் பிஜேபி போய் சேர்ந்து 2/3 மெஜாரிட்டி நான் தான் கட்சி, நான் வந்து அங்க போயிறேன்னு சொல்லிட்டு மொத்தமா போயிட்டான். 2019 கோவால இதே தான் நடந்துச்சு. 10 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் 2 எம்ஜிபி எம்எல்ஏக்கள் மொத்தமா வந்து பாஜக போய் சேர்ந்தாங்க. 2019 கர்நாடகால 17 எம்எல்ஏ, அதுல 14 காங்கிரஸ், 3 பேர் வந்து ஜேடியு, அதாவது ஜனதா தள செக்யூலர், மொத்தம் 17 பேர் போய் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டான். இதே 2020 மத்திய பிரதேசத்துல இதே போல என்ன நினைச்சு 22 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மொத்தமா போய் பிஜேபியில சேர்ந்துட்டான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா கமல்நாத் வந்து கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆச்சு. அது காரணம் காங்கிரஸ்ல இருந்த இன்னொருத்தரான ஜோதிராம் சிந்தியா தான். ஜோதிராம் சிந்தியா என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தனியா 22 எம்எல்ஏல ஓடி போயிடுறாரு. 2021 பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில 2 காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, 2 பேர்த்தையும் வந்து கழட்டி பாஜக கூட்டிட்டு போயிடுச்சு. 2022 மகாராஷ்டிரால நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேஸ் ஏக்நாத் சிண்டியாவோட கேஸ், 55 எம்எல்ஏல 40 பேர்த்த கூட்டிட்டு சிவசேனாவை 2ஆ உடைச்சு ஏக்நாத் சிண்டியா போயிட்டாரு. இதனால உத்தவ் தாக்கரேவினுடைய அரசு கலைக்கப்பட்டுச்சு. இதே போல 2026 இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆத்மி ராஜ்யசபால பயங்கரமா பேசினாரு ராகவ், அவர் வந்து எல்லாம் பேசிட்டு கடைசியில பார்த்தா அங்க பாஜக பயங்கரமா பார்லிமெண்ட்ல பேசிட்டு மோடி அப்படியா இப்படியான்னு பேசிட்டு 7 எம்பிக்களை கூட்டிட்டு நேரா போய் பாஜக சேர்ந்துட்டாரு. இப்ப 2026 திரிணாமுல் காங்கிரஸ் நிலைமை. இப்ப இது வந்து ஒரு பேட்டர்ன் நான் சொல்றது. இப்போ இது எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 7-8 சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல பல மாநில கட்சிகளை உடைச்சு காங்கிரஸ் கட்சிகளை உடைச்சு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை மொத்தமா தூக்கிட்டு வந்து தான் கட்சியில சேர்த்து 2/3 காமிச்சு அவங்களையே முதலமைச்சராகவும் ஆக்கியிருக்கிறாரு. இல்ல இதுல இன்னொரு பேட்டர்னும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து மொத்தமா எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்து இங்க வந்து சேர்ந்து இங்க பதவி இதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா அந்த கிராஸ் ஓட்டிங்னு ஒண்ணு வச்சிருக்காங்க.
அங்கேயே இரு, ஓட்டை மட்டும் எனக்கு போட்டுரு. நேற்று மத்திய பிரதேசம் நடந்துச்சு. இப்ப ஹரியானால நடந்ததுங்க, 5 எம்எல்ஏக்களை வந்து கட்சி விட்டு காங்கிரஸ் தூக்குச்சு. ஆமா, அதாவது காங்கிரஸோடைய வேட்பாளர் வந்து 0.67% தான் வின் பண்றாரு. நம்மளோட எம்எல்ஏக்கள் அப்ப யாருக்கு ஓட்டு போட்டா? நமக்கு மெஜாரிட்டியா வின் ஆயிருக்கணுமே, ஏன் எங்க போச்சு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் அங்க போயிருக்கு. இப்ப அதெல்லாம் செல்லாத ஓட்டுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கடைசியில 5 எம்எல்ஏக்களை வந்து காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணுது. என்னன்னு பார்த்தா காங்கிரஸ்ல இருக்காங்க, ஆனா ஓட்டை கொண்டு போய் பாஜகவுக்கு போடுறாங்க. இதுக்கு அடிப்படையில என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ்ல இருக்கும்போது அவன் நிறைய தப்பு பண்றான். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹேமந்த் பிஸ்வா சர்மா அசாமினுடைய முதலமைச்சரா இருக்கட்டும், இப்ப வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய சுதேனந்து அதிகாரியா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க மகாராஷ்டிரால வந்து ஏக்நாத் சிண்டேவா இருக்கட்டும், இல்ல வந்து ஏக்நாத் சிண்டே சிவசேனால இருந்தாரு, நம்ம சொல்றது அஜித் பவார், இவங்க மேலெல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் மையமா வச்சு நீ இடி ரைடு விடுறேன், நீ என் கட்சிக்கு வந்தனா உடனே அவன் கிளம்பி வந்துடுறான். அது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இப்ப காங்கிரஸ் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்துல தான் கட்சிக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஊழல்வாதிகளை அவங்க மேல வழக்கு போட்டு தூக்கி அவங்கள ஜெயில போட்டுட்டு அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் அந்த கட்சிக்கு கொண்டு வராம அந்த ஊழல்வாதிகளை தொடர்ச்சியா கூடயே வச்சிருந்ததுனால இன்னைக்கு பாஜக வந்து அதே அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள போடுறங்குது. இல்லையா என் கட்சிக்கு வாங்குது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே தெரியல. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம், எந்த வித்தியாசமே இல்ல. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, பாஜக வளருது அப்படின்னா அதுக்கு 100% காங்கிரஸ் தான் காரணம். ஆமா, உன் கட்சியை நீ உறுதியா வச்சுக்கல, உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை ஊழல் பண்ண விட்ட, ஊழல்வாதிகளுக்கு நீ சப்போர்ட் பண்ண. இன்னைக்கு ஊழல்வாதிகள் எல்லாருமே தன்னுடைய தலைவர்களை மாத்திக்கிறாங்க ஈஸியா. நாங்க போனா அது கேஸ் இல்லை. இப்ப ரெண்டாவது இன்னொரு வகையில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ்ல அடுத்து வரப்போற தேர்தலில் நம்மளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப அங்க போனோம்னா பணத்துக்கு பணம் ஆச்சு, எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு போனா அடுத்த இடைத்தேர்தல் வரும், அதுல நிக்க வச்சு நம்ம ஜெயிக்க வச்சிட போறாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு அங்க போனா கேஸும் இருக்க போறது இல்ல, காசும் வருது, பதவியும் வருது, இதுக்கு எதுக்கு வெட்டியில இங்க நம்ம வாழ்க்கையை துணைப்பானே அப்படின்ட்டு அங்க போயிடுறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் இப்போ ரீசெண்டாக நம்ம சொன்ன பார்த்தீங்களா, மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று உங்களோட எம்எல்ஏவெல்லாம் கூட்டிட்டு ரெசால்ட் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓடி இருக்கீங்க. ஆனால் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம், நான் உன்னுடைய வேட்புமணியை ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயமா ஒரு எம்பியை வந்து நீங்க இழந்திருக்கீங்க. உங்க கட்சியை கான்சென்ட்ரேட் பண்ணாதோடைய விளைவு, உங்க எம்எல்ஏக்கள் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இங்க கஷ்டப்பட்டு கூட்டணி வைக்கும் போது பேரம் பேசி ஒரு எம்பியை வந்து நீங்க திமுக கிட்ட வாங்குனீங்க, அந்த பக்கம் ஜெயிச்ச பிறகு தாவேகா கிட்ட ஒரு எம்பின்னு வாங்குனீங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு எம்பி வாங்கினா அங்க அசால்ட்டா பாஜக ஒரு எம்பி காலி பண்ணிட்டு போய் இன்னைக்கு மாநில அவையில வந்து அவங்களுக்கு 3 எம்பிகள் அவன் அசால்ட்டா கொண்டு போயிட்டான், 3 எம்பிகள். சோ இது எல்லாமே இவங்களுடைய பெரிய பிளான் ஸ்கெட்ச் எதுக்கு அப்படின்னா, 2029க்குள்ள ஒரு நாடு ஒரு தேர்தல் எப்படியாவது கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வரணும்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா நிறைய எம்எல்ஏக்கள் நம்ம கையில இருக்கணும். இருந்தா தான் ராஜ்யசபால ரெப்ரசன்டேஷன் அதிகம் பண்ண முடியும், 2/3 கொண்டு வர முடியும். எம்பிக்களை லோக்சபால அதிகப்படுத்தணும். இதுதான் மோடியினுடைய எண்ணம். இதுதான் ஆபரேஷன் லோட்டஸ். இந்த ஆபரேஷன் லோட்டஸை ரொம்ப தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் மம்தா கட்சியை மொத்தமா அடிச்சு நொறுக்கி இங்க கூட்டு வந்துட்டோம். இப்ப நமக்கு ஷார்டேஜ் அப்படிங்கிறதே வெறும் 40-49 தான், 49 கூட இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை கூட அவங்க 362 2/3 மெஜாரிட்டி அச்சீவ் பண்ணிட முடியும். எப்படியாவது திமுகவை நாம வந்து இந்த பக்கம் பென் பண்ணிடணும். இந்த 2029 தேர்தல் அதுக்கு முன்னாடி இப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 20 எம்பிக்களை நமக்கு சாதகமா வாக்கு ஓட்டு போட வச்சிட்டோம் அப்படின்னோம்னா மிச்ச மீதி அங்கங்க கொசுரா இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கு. ஆனா திமுக இதுக்கு வந்து ஓகே சொல்லலை. எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூர்க்கு போயிருக்காங்க, தமிழ்நாடு முன்னாள் ஸ்டாலின் போயிருக்காரு, உதயநிதி போயிருக்காங்க, சபரீசன் போயிருக்காங்க, எல்லாரும் பாஜகவோட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பாஜக கேக்குது. பாஜகவுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல அவங்க இருந்துக்குவாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா வெளிப்படையா திமுக ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. நாம பாஜகவை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மதச்சார்பின்மை கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கு எதிரானது. அப்படி பண்ணுனா அதுக்கப்புறம் இந்த கட்சியே இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஆபரேஷன் லோட்டஸை சக்சஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா மேக்சிமம் இன்னொரு 49 எம்எல்ஏல சாலிடா ஏதோ ஒரு கட்சியிலிருந்து ஒரு 25-30 எம்எல்ஏவை மொத்தமா தூக்கணும். அதுக்கான வேலையை அவங்க இருக்காங்க. அது வந்து கர்நாடகால செய்யலாமா, இல்ல அதை வந்து தெலுங்கானால செய்யலாமா, இல்ல வேற ஏதாவது மாநிலத்துல செய்யலாமா அப்படிங்கிற. தமிழ்நாட்டுல ஒருத்தர் இப்ப நிறைய எம்எல்ஏக்களை வச்சிட்டு இருக்காரு, 108 எம்எல்ஏ. இல்ல அது எம்எல்ஏக்கள் ஆல்மோஸ்ட் வந்து ராஜ்யசபால மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக. அவங்களுக்கு ஒரு 40 எம்பிக்கள் தான் தேவை. எம்பிக்கள் அதையும் இந்த 29க்கு முன்னாடி தூக்கணும்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹோப் அப்படிங்கிறது கர்நாடகா மாதிரியான சில மாநிலங்கள்ல தான் அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு. அந்த ஹோப்பை நம்பி தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற எந்த மாநிலத்திலையும்
காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துலலாம் இல்லை. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து வாஷ் அவுட்டாக இருக்குது. சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, நார்த்தில் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும், ஹிமாச்சலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்து ரொம்ப வேகமாக மூவ் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லையா, பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆத்மியை உடைச்சு தான் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க. ஸோ இது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பலவீனமானது. கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்ன? ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, ஒண்ணு உங்களுடைய பதவி நடவடிக்கை எடுப்பாங்க, இல்ல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா கிழிச்சு விட்டுருவாங்க. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணும், இல்ல நீங்க கட்சி தாவனதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுத்தாலும் சரி உங்களுடைய எம்எல்ஏ பதவி போகும். நீங்க வந்து கட்சி தாவனதுக்கு பிறகு நீங்க மினிஸ்டர் ஆக முடியாது, நீங்க வாரியத்துக்கு தலைவராக முடியாது, அடுத்த தேர்தல் இன்னும் ஜெயிக்கிற வரைக்கும். இதுதான் வந்து 2003 கொண்டு வந்த 91 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டினுடைய ஃபைனல், அதாவது 2/3 மெஜாரிட்டியில் வந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய லா கமிஷன், எனக்கு தெரிஞ்சு வந்து 117th லா கமிஷன் நினைக்கிறேன், அவங்க சில ப்ரொபோசல்ஸை வந்து முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரொபோசல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2/3 மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணா சபாநாயகர் இறுதி முடிவு எடுப்பாரு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகல இருந்து 4 பேர் வந்து அங்கே போனாங்க. சபாநாயகருடைய முடிவு தான் இறுதி. கட்சித் தலைவர் எடப்பாடி என்ன சொன்னாரு, அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்கல. அதே போல 20 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ண சொன்னார், 20 பேர் அதுவும் பண்ணல. இப்ப 20 பேருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டாரு. யாரு? எடப்பாடி மன்னிச்சிட்டாரு. ஏன்னா இந்த டீம் அங்க எடப்பாடி மன்னிச்சிட்டாங்க, கடிதம் கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் சபாநாயகர் முடிவு எடுத்துட்டாரு. இங்க கோர்ட்டோ தேர்தல் ஆணையமோ எந்த தலையீடும் இல்ல, சபாநாயகருடைய முடிவு தான் இறுதியான முடிவு. அதைத்தான் நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்திலே, அது உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றமே எனக்கு தெரிஞ்சு 2 வழக்குகள் நினைக்கிறேன், 92ல ஒரு வழக்கு, 92 வழக்குலயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பீக்கருடைய டெசிஷனுக்கு பிறகுதான் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போக முடியுமே தவிர ஸ்பீக்கருடைய டெசிஷனுக்கு முன்னாடி ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போக முடியாதுன்னு தெளிவா சொல்றாங்க. அதாவது ஜுடிஷியரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணலாம், ஆனா முடிவு இறுதியானது வந்து சபாநாயகருக்கு தான். ஆனா லா கமிஷன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸ்பீக்கரை விட தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயத்தை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா ஸ்பீக்கர் எப்பவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு நபராக தான் இருக்கிறாரு. இப்ப வந்து ஒரு நபர் 5 ஆண்டு எம்எல்ஏவா இருக்கணும், 5 ஆண்டு எம்பியா இருக்கணும், தேர்தல் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர் அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு அவர் மாறி போனார் என்றால் அவருடைய பதவியோ பறிக்கப்படுறதோ நிரந்தரமான அவருக்கு வந்து ஒரு தண்டனை, அடுத்த 2 தேர்தலுக்கோ 3 தேர்தலுக்கோ அவர் நிற்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில ப்ரொபோசல்ஸை வந்து லா கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஐடியா. இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதிமுக இருந்து ஜெயிக்கிறேன் அப்படின்னா, இப்போ தாவேகா மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்கும் போது ஒரு சில சீட்ஸ் பத்தலை அப்படிங்கும்போது நான் உடனே ஒரு எம்எல்ஏவா இருந்து உடனே தாவேக்காட்ட போய் எனக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ஆதரவு தரேன்னு போறதுதான் கட்சி தாவல். இப்படி செய்தால், இப்படி செய்ய முயற்சி பண்ணினால் ஆட்டோமேட்டிக்காவே எம்எல்ஏ பதவி காலியாயிரணும். இல்ல அப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னே வைப்போமே, அது வந்து ஆளுநர் ஆட்சிக்கு வழிவகுக்காதா? இப்ப நான் 108 இப்ப விஜயன்றக்காக பேசுறாங்க, இப்ப திமுக 108 எடுத்துருதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு கட்சியோட ஆதரவு வேணும், அது அதிமுக இருக்கவங்களோ இல்ல தாவேக்கால இருக்கவங்களோ வந்து இந்த பக்கம் ஆதரவு தரலாம். இப்ப வந்து அதிமுக ஆதரவு கொடுக்காது. இப்ப இந்த கூட்டணியோட சேர்ந்து 108 திமுக எடுக்குது. இப்போ வேற வழியில தாவேக்கால இருந்தோ இல்ல அதிமுகல இருந்தோ நாங்க வரோம் உங்களுக்கு ஆதரவு தருவோம், ஒரு 10 பேர் சொல்றாங்கன்னு வைங்களேன், 10 எம்எல்ஏ சொல்றாங்கன்னு வைங்களேன், இல்ல அதுக்கு வந்து இந்த சட்டம் தடுக்குதுன்னா அப்ப என்ன ஆகும்? யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாம அது ஆளுநர் ஆட்சிக்கு இல்லையா வழிவகுக்கும்? இந்த மாதிரி ஆளுநர் ஆட்சிக்கு வழிவகுக்காமல் கட்சியா ஆதரவு கொடுக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது மறு தேர்தல்கள் வைக்கிறது, இல்ல மறு தேர்தல்னா மொத்த கான்ஸ்டிடியூஷன் சொல்ல வரல, அவங்க வந்து ரிசைன் பண்ணலாம், ரிசைன் பண்ணா திருப்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும், பட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு வரணும். நேரடியா ஒரு எம்எல்ஏ இன்னொரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தர முடியாது, ரிசைன் பண்ணிட்டு போய் இடைத்தேர்தலில் நின்னுதான் கட்சியில இருந்து ஜெயிச்சு அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ், அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் சில விஷயத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பர்பஸுக்காக நீங்க கட்சி தாவறீங்க அப்படின்னா, ஒரு பர்பஸுக்காக நீங்க கட்சி தாவறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 2 தேர்தலில் நீங்க நிக்க கூட கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் பதவிக்காக பணத்துக்காக கட்சி தாவல் நடவடிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது தடுக்கப்படும். அது தடுக்கப்பட, அதனால சில நேரங்களில் அதுக்கு பின்விளைவுகளும் இருக்கும். அந்த பின்விளைவுகளை நம்ம வந்து அதை வந்து நாம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஆனா நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, இப்போ 4 பேர் வந்து ரிசைன் பண்றாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூவன்சில அந்த மக்கள் இந்த 4 எம்எல்ஏக்கு எது ஓட்டு போட்டாங்க? இந்த குறிப்பிட்ட கட்சியில நிக்கிறாரு, இந்த கட்சி ஜெயிச்சு வரணும் தான் நிக்கிறாங்க. இப்ப 4 பேருமே வந்து ரிசைன் பண்றாங்க. இந்த எலெக்ஷன் உடனே நடக்க போறது கிடையாது, நாளைக்கு இது கோர்ட்டுக்கு போகும். 2 வருஷம் இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சட்டமன்றத்துக்கு 2 வருஷம் எம்எல்ஏவே கிடையாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு 2018 நினைக்கிறேன்,
டிடிவி தினகரன் வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு போகும்போது அவரோட 18 எம்எல்ஏக்கள் போனாங்க. 2 வருஷம் தேர்தல் அவங்க வைக்கல. 2 வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வச்சாங்க. ஸோ அப்போ 2 வருஷம் அந்த 18 தொகுதிக்கு எம்எல்ஏவே இல்லாமல் இருக்குல்ல. அது மாதிரியான சூழலில் நாம் வந்து மக்கள் பிரதிநிதியாக அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் இன்னுமே வந்து ரொம்ப துல்லியமாக முடிவெடுக்கணும். 2வது, ஆளும் கட்சிக்கு ஆதரவில்லாத அவங்களுக்கு ஆதரவான சூழலை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு தான் லா கமிஷன்ஸில் ரெக்கமெண்டேஷன்ஸை பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் தேர்தல் ஜனநாயகம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும்.